இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா நடுராத்திரில பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இல்ல. இது வெறும் 4 மணி தான். உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் 1 மாதம் கழிச்சு சொல்கிறேன். ஏன்னா, இப்போ தான் இந்த வீடியோவே நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். எடிட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய பையன் வருவான். கொஞ்சம் அரிசியும் என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து போடுவாங்க. பார்த்தா என் பையன் வரத்துக்குள்ள சூரியன் அப்ஸ்காண்ட் ஆகிடுவார் போல இருக்குது. சூரியனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நாங்கள் பொங்கலுக்கு அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் வேகிறதுக்குள்ள உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் காட்டுருவாங்க. நான் பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பாயாசம், வடை, சாம்பார், அப்பளம். சாம்பார்லேயும் 21 காயும் ஒன்றா போட்டேன். என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்கிறது 4 பேர். 4 பேருக்கு 4 ஊர் சாப்பாடாக செய்ய முடியும். கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்குள்ளே பொங்கலும் அழகாக வெந்து வந்துருச்சு. சூப்பராக பொங்கல் சொல்லி பொங்கல் அழகாக வெந்ததை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. பொங்கல் வெந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாமான் தைக்க போகிறத நினச்சா இன்னும் திகிலாக இருக்குது. என்ன தலை இன்னும் சாமான் கழுவலையா அப்படின்ற மாதிரி சிங்க்கு நம்மளை பார்த்து கேட்டுச்சா. அப்புறம் வந்து கழுவுரண்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டே மாக்கோலம் போட்டாச்சு. ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு போட்டுக்கோணும். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே 2 சாமி ஃபோட்டோ இருக்கும். ஒன்று வந்து பெருமாள் ஃபோட்டோவும், ஒன்று முருகரும். நான் ரொம்ப வழிபடுறது முருகரை, இஷ்ட தெய்வம். குலதெய்வம் வந்து எனக்கு பெருமாள். அம்மா வாய்க்கிழியே பேசிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. சும்மா நைட்டி தான். அதுக்கப்புறம் மாற்றிடுவேன். ஒருத்தங்க பேர் கிறிஷ், பொண்ணு பேர் கிறிஷ், பெரிய தம்பி பேர் வந்து குஹனை. அவங்களுக்கு முருகர் பேர், குழந்தைக்கு கிருஷ்ணர் பேர். குலதெய்வம் பேர் ஒன்று, இஷ்ட தெய்வம் பேர் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஒரே சேட்டை. என் பொண்ணை சுத்தமாக பிடிக்கவே முடியல. என் பையனும் பயங்கரமாக திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை கூட சமாளிச்சிருந்தோம். அது இந்த குட்டியை சமாளிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். சாமிக்கு ஃபேமிலியோட நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அதேமாரி 21 காய்கறி போட சொன்னாங்க. காய்கறி கடையில் அண்ணா குட்டியாக கொடுங்க, எல்லாமே ஒரு காய் வாங்கி தான் சமைச்சேன். அதுவே 150 ரூபா பில் போட்டுட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாமி அழகாக கும்பிட்டுட்டோம். செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஆரோக்கிய அட்வைஸ்மெண்ட் தான் எப்போவுமே ஞாபகம் வரும். காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதை விட வேறு என்னங்க வேணும்? அதே மாதிரி தான் இவங்களை விட இந்த குடும்பத்தில் வேறு என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். அழகான குடும்பம், சூப்பராக இருக்குது. இந்தமாரி ரெகுலராக வீடியோ போடுவேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையில் வச்சு அந்த சப்ஸ்கிரைபை அமுக்கிடுங்க.